வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை. திஸ்ஸ விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட 2 ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிப்பு, அரசாங்கம் திட்டம். உகண்டாவில் பதுக்கப்பட்ட ராஜபக்சக்களின் நிதியை ஏன் இன்னும் மீட்கவில்லை? நாமல் ராஜபக்ச கேள்வி. திஸ்ஸ விகாரை விடயத்தில் பொறுமைக்கு மெல்லையுண்டு. இலங்கை பௌத்த நாடு சரத் வீரசேகர முழக்கம். இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை உடன் வெளிப்படுத்த வேண்டும், முஜிபுர் ரஹ்மான் எம்பி வலியுறுத்து. என்பிபியின் ஆளுகைக்குட்பட்ட கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட் நேற்று தோற்கடிப்பு. மிலேச்சத்தனமான முறையில் வேலன் சுவாமியை கைது செய்தமைக்கு சைவ மகாசபை கண்டனம். வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்ட முறைமை தென் கையிலை ஆதீன முதல்வரும் கடும் கண்டனம். ஜெய்சங்கர் நேற்றிரவு கொழும்பு வந்தடைந்தார். இன்று ஜனாதிபதி தமிழ் கட்சிகளுடன் பேச்சு. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவது ஆரோக்கியமானது, நாமல் ராஜபக்ச. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் தனி உரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் எதிர். இலங்கையின் வெளிநாட்டு கடன் மீள செலுத்தலை உடன் நிறுத்துக, 120 உலக பொருளாதார நிபுணர்கள் கோரிக்கை. புதிய கல்வித் திட்டம் சமூகத்தை சீர்குலைக்கும், மல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு. வடக்கு ரயில் சேவைகள் நாளை முதல் வழமைக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அன்னளவாக 2 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. திஸ்ஸ விகாரைக்காக அன்னளவாக 8 ஏக்கர் வரையான பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. அந்த காணிகளை விடுவிக்க வேண்டுமென்று கடந்த பல வருடங்களாக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது அன்னளவாக 2 ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 8 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளன. காணிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் எல்லை அமைக்கும் பணிகளுக்காக ஒரு தொகுதி நிதியம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திஸ்ஸ விகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடாது. இலங்கை பௌத்த நாடென்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும். இவ்வாறு முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திஸ்ஸ விகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்து எழுவோம். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் வசமிருந்த காணியில் 98% விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே திஸ்ஸ விகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது. இலங்கை பௌத்த நாடென்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ்ஸ விகாரையில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகின்றது. அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோவிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது. அதேவேளை தமிழர் தாஜகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன? வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உகண்டாவில் ராஜபக்சக்களால் பதுக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட டாலரை ஏன் இன்னும் மீட்கவில்லை என்று நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தினர் ராஜபக்சக்களின் நிதி உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ச்சியாக கூறி வந்தனர். ஆனால் இதுவரை அந்த நிதியை மீட்கவில்லை. அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட நிதியை மீட்பதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம். அந்த டாலரை மீட்பதற்கு பொருத்தமான காலமாகவும் இக்காலமே அமைந்துள்ளது. இதற்காக சத்திய கடதாசிகளை வழங்கவும் தயாராக உள்ளேன். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவது அந்த இரு கட்சிகளின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாட்டின் ஜனநாயகங்கள் பேணப்படுவதற்கு இந்த இணைவு அவசியமானது. இணைந்து செயற்பட வேண்டிய இடங்களில் எதிரணியாக நாமும் இணைந்து செயற்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் மோடியுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்திய பிரதமர் மோடி இவ்வருட ஆரம்பத்தில் இலங்கைக்கு வந்திருந்தார். இதன்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விடயங்களில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. எனினும் ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாகவும் பெற முடியாத நிலையே உள்ளது.
எனவே ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பாலிய கல்வி பாடத்திட்டத்துக்கு கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மக்கம் ரஞ்சித் தாண்டகே கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். கங்வல்ல பகத்கும புனித ஜோசப் தேவாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோருக்கான அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். 6 வயது முதலே மாணவர்களுக்கு பாலிய கல்வியை அறிமுகப்படுத்தும் புதிய பாடத்திட்டம் சிறுவர் மனதில் தேவையற்ற மற்றும் இயல்புக்கு மாறான விடயங்களை புகுத்துவதாக அவர் கவலை தெரிவித்தார். பௌத்தம், இந்து, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ விழுமியங்களால் கட்டியெழுப்பப்பட்ட இலங்கையின் கலாசார கட்டமைப்பை இத்தகைய திட்டங்கள் சீர்குலைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளிடமிருந்து நிதியுதவியை பெறுவதற்காக நாட்டின் கலாசார விழுமியங்களை அரசாங்கம் அடக்கு வைக்கக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் தமக்குரிய எல்லைக்குள் நின்று செயற்பட வேண்டும் என்றும் குடும்பம் மற்றும் மத விழுமியங்களுக்கு முரணான விடயங்களில் தலையிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிறுவர்களுக்கு மனித உரிமைகள் இருப்பதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அந்த உரிமைகள் அவர்களை பெற்றோருக்கு எதிராக திருப்புவதற்கோ அல்லது குடும்ப கட்டமைப்பை சிதைப்பதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என கர்தினால் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை நிலகுலியச் செய்த டெத்வா சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவுகளை சமாளிக்க இலங்கையின் வெளிநாட்டுக் கடன் மீள செலுத்தலை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு லட்சக்கணக்கான வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் வசதிகள் தரைமட்டமாகியுள்ளன. இது இலங்கையின் வரலாற்றில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலான இயற்கை அனர்த்தம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் வங்குரோந்த நிலையை அடைந்து கடந்த ஆண்டு $9 பில்லியன் கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழலில் அரசாங்க வருமானத்தில் 25% கடனுக்காக செலவிடுவது சாத்தியமற்றது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை தற்போது கடுமையான பொருளாதார அதிர்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட நிலையிலுள்ள நாட்டின் நிதி இடைவெளியை இந்த சூறாவளி பேரழிவு முற்றாக விளங்கிவிடும். எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டம் அவசியமானது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்திடம் $200 மில்லியன் அவசர கடனை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்மொழியப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் குறித்து சமூக ஊடக பிரகடனத்துக்கான கூட்டமைப்பு தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சட்ட மூலமானது நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வரும் தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அடிப்படை அம்சங்களான பரந்த அளவிலான தடுத்து வைப்பு அதிகாரங்கள் மற்றும் தெளிவற்ற பேச்சுரிமை மீதான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளதனால் இது பழைய சட்டத்தின் மறு வடிவமாகவே உள்ளதென அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. மனித உரிமைகளை மேம்படுத்துவது போன்ற தோற்றத்தை இது உருவாக்கினாலும் நடைமுறையில் போதிய பாதுகாப்புகளற்ற ஒரு மாற்று குற்றவியல் கட்டமைப்பை உருவாக்கி நீதித்துறையின் மட்டுப்படுத்தப்பட்ட கண்காணிப்புடன் இராணுவம் மற்றும் காவல்துறையின் அதிகாரங்களை விரிவுபடுத்தவே இந்த சட்டம் வழிவகுக்கின்றது. எனவே குடிமக்களை காப்பதை விடுத்து அரசை காப்பதில் கவனம் செலுத்தும் இந்த சட்ட மூலத்தை திரும்பப் பெற்று சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைய புதிய சட்டங்களை உருவாக்குமாறு அரசாங்கத்தை அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தையிட்டி சட்டபூர்வமற்ற விகார விவகாரத்துக்காக சாத்விகமான முறையில் போராட்டம் நடைபெற்ற போது சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் மீது விளைச்சத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டமையை சைவ மகாசபை வன்மையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. வணக்கத்துக்குரிய மதத்துறவி மீது மிக மோசமான நடத்தையை காண்பித்தமை மிகவும் பாரதூரமான தவறாகும். இலங்கையில் உள்ள அனைத்து மத தலைவர்களையும் சமனாக மதிக்க வேண்டிய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள் ஒருதலைபட்சமாக சட்ட ரீதியற்ற முறையில் தனியார் காணியில் அனாத்தாக நிறுவப்பட்டுள்ள ஒரு மத கட்டடத்திற்காக அதனை எதிர்த்து போராடிய அந்த பிரதேச மத தலைவரை விளைச்சத்தனமாக தள்ளிச் சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்தமை எமது சைவ சமயத்தை அவமதித்த செயலாகவே பார்க்கின்றோம். இந்த விடயத்தில் அரசு உடனடியாக பக்கச்சார்பற்ற விசாரணை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான எமது சமய தலைவர்களை அவமதிக்கும் செயலை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு உறுதியளிக்க வேண்டுமென சைவ சமய மக்கள் சார்பில் அகில இலங்கை சைவ மகா சபையினராகிய நாம் ஆழமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் அகில இலங்கை சைவ மகாசபை தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வசமுள்ள கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம்
3 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. கொழும்புக்கு நேற்றிரவு வருகை தந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்கின்றார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேச்சு நடத்துவார். புயல் வெள்ளம், மண்சரிவு போன்ற பேரிடர்களில் சிக்கி அல்லாடு விலங்கியை அந்த நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் ஒன்றை இந்தியா வழங்குவதற்கு முன்வந்திருக்கும் பின்னணியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் பேருதவி திட்டத்தை கொழும்பில் வைத்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருநாள் விஜயமாக கொழும்பு வரும் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்கின்றார். அத்துடன் கொழும்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளையும் சேர்த்து ஒன்றாக சந்திக்க இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இலங்கை ராணுவத்தின் அதிகாரியை நாட்டின் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமிப்பதற்கு ஆதரவாக சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி வாக்களித்தமை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குடநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசமைப்பு கவுன்சிலின் உறுப்பினராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் ராணுவ அதிகாரி ராஜசிங்கவை கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தார். இது உண்மையாக இருந்தால் எம்பி ஸ்ரீதரன் தனது வாக்களிப்புக்கான காரணத்தை தமிழ் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று அம்பிகா சர்க்குணநாதன் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர் அப்படி வாக்களித்தார் என்ற செய்தி அறிக்கை உண்மையாக இருந்தால் இராணுவமயமாக்கல் மற்றும் தமிழர்களின் உரிமைகள் மீதான அதன் பாதகமான தாக்கம் ஆகியவை குறித்து எம்பி ஸ்ரீதரன் இதுவரை பகிரங்கமாக கூறிய அனைத்தையும் அது கேள்விக்குள்ளாக்குகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய கோட்டை நீதவான் என்று செவ்வாய்க்கிழமை பிடியாணை பிறப்பித்துள்ளார். போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதனால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட அர்ச்சுனா போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை, போலீஸ் அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்தமை மற்றும் சட்டவிரோதமாக வாகனத்தை நிறுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளார். வடக்கு ரயில்வே வழித்தடம் முழுமையாக ரயில் சேவைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ரயில்வே திணைக்களத்தின் தகவலின்படி பிரபலமான ஜாழ்தேவி ரயில் சேவை நாளை முதல் கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன்துறை இடையே வடக்கு ரயில்வே வழித்தடத்தில் மீண்டும் இயக்கப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்கும் தீர்மானங்கள் குறித்து பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராகிய என்னால் பதில் வழங்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது என்பது ஆரோக்கியமான விடயமாகும். ஜனநாயக நாட்டில் இவ்வாறானவைகள் இடம்பெறுவது நன்று. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது இந்த இரு கட்சிகளும் இணைவதனூடாக ஜனநாயகத்துக்கும் அவ்விரு கட்சிகளுக்கு நன்மையான விடயமாக அமையும் என நான் நினைத்தேன். என்றும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றேன். இதேபோலதான் சுதந்திர கட்சியுடனான வலதுசாரி கட்சிகளான பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனாவது இணைந்து நாட்டு மக்களின் நலனுக்காக அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். இதுதான் எங்களது அரசியல். இவ்வாறு நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.